அங்காரமாய் விளையாட பாவாளராயனும் வீரபத்திரனும் பக்கபலமாய் நிற்க ஆங்கார காளியாக மாறி கஞ்சுளையை கையில் எடுத்து வாரிய குடலை கிழித்தாள். அங்காளருபி வாரிய குடலை கிழித்தாள். குடலை கிழித்தாலும் குடல் மாலை போட்டாலும் ஆங்கார காளியாக ஆடுகிறாள். அங்காளி அங்கமெல்லாம் ரத்தமாக கோட்டையை அழித்தாளாம். குடல் மாலை போட்டாலும் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு புது புறத்தில் பிள்ளையையும் குடலையும் ஏந்தி அகோர காளியாக வடிவெடுத்தாள். வல்லாள கண்டன் அவன் தம்பிகளும் ஓடிவர பாவாளராயன் வீரனும் வாள் எடுத்து வீசி ஐவரையும் கொன்று கோட்டையை அழித்து மயானமாய் மாற்றி உதிரத்தை வாரி தின்று காற்றை அடியுடன் வீரபத்ரனும் பாவாளராயனும் அன்னை மேல்மலையனூர் வருகிறார். இந்த வல்லாளப்பட்டினம் நிசாசினி வதை மையான கொள்ளை விழாவாக மாசி மாதம் சிவராத்திரி அமாவாசை அன்று மேல்மலையனூரில் மிகவும் விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வணங்குங்கள், அம்மன் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.